Hi friends, welcome to Chennai food. இன்னைக்கு நாம ரொம்ப டேஸ்டான சில்லி பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சில்லி பரோட்டா செய்யிறதுக்காக நான் 2 பரோட்டா எடுத்துர்க்கேன். இந்த பரோட்டா நான் வீட்லயே ரெடி பண்ணது. பரோட்டா எப்படி செய்யறதுன்னு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். வீடியோ பார்க்கலனா மேல ஐ பட்டனை பிரஸ் பண்ணி வீடியோ ஓபன் பண்ணி பாருங்க. பரோட்டா எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பரோட்டா நல்லா சூப்பரா வந்திருக்கு. நார்மலா நம்ம தவால போட்டு எப்படி பரோட்டா சுடுவோமோ அதே மாதிரி நான் சுட்டு எடுத்துர்க்கேன். நல்லா ஆற வச்சு எடுத்துர்க்கேன். ஏனா இது நம்ம சின்ன பீசஸா கட் பண்ணி தான் செய்ய போறோம். கையிலே கூட பிச்சி போட்டு செய்யலாம். கட் பண்ணி போட்டா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் கட் பண்ணி போட போறேன். சிசர்ல தான் கட் பண்ண போறேன். நீங்க கத்தியில கூட கட் பண்ணிக்கலாம். பரோட்டாவை நான் இந்த மாதிரி சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் சிசர்ல தான் கட் பண்ணேன். சிசர்லயும் கட் பண்ணலாம், கத்தி வச்சும் கட் பண்ணலாம். இந்த பரோட்டாவை வச்சு தான் நாம சில்லி பரோட்டா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாப்போம். சில்லி பரோட்டா செய்யறதுக்காக நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டானா இஞ்சியும் பூண்டையும் பொடியா நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசா நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பரோட்டாக்கு இது மாதிரி கட் பண்ணி போட்டா நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்து விட்டுறலாம். 2 பச்சை மிளகாயை நான் 2ஆ கீறி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை அதையே இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக வதங்கினாலே போதும். வெங்காயம் இப்போ லேசாக வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம குடைமிளகாயை சேர்த்து விட்டுடலாம். நான் 2 கலர் குடைமிளகாய் எடுத்திருக்கேன். சிகப்பு குடைமிளகாய், பச்சை குடைமிளகாய். சிவப்பு குடைமிளகாய் பாதி எடுத்திருக்கேன். பச்சை குடைமிளகாயும் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு கலர் சேர்க்கறதா இருந்தால் ஒரு குடைமிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். குடைமிளகாயை இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இதே நல்ல பெரிய சைஸா தான் கட் பண்ணணும். ரொம்ப பெருசா வேண்டாம், இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த குடைமிளகாயை இதில் சேர்த்து விட்டுடலாம். குடைமிளகாயும் ரொம்ப வதங்கக்கூடாது, லேசா வதக்கிக்கலாம். குடைமிளகாய் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுடலாம். பரோட்டால எப்பவுமே உப்பு இருக்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்க்க போற சாஸ்லயும் உப்பு இருக்கும். நான் 1/4 ஸ்பூனுக்கும் கூடுதலா சேர்க்கிறேன். எப்பவுமே மசாலா சேர்க்கும் பொழுது அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. சேர்த்து விட்ட கரம் மசாலா, சால்ட் ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். காரத்துக்காக நம்ம ரெட் சில்லி சாஸ் தான் சேர்க்குறோம். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைனா ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஸ்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம கட் பண்ண பரோட்டா பீசஸை இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பரோட்டாவை ஒரு 2 நிமிஷம் நல்லா சாஸு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கோட் ஆகிருக்குது. பரோட்டா வந்து தெரியக்கூடாது. நல்லா அந்த கலர்லாம் வந்து பரோட்டாவில் ஏறிடணும். அந்த நம்ம போட்ட சாஸ், அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற அந்த காரம் எல்லாமே பரோட்டாவில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நான் கலந்து விட்டுருக்கிறேன். சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இந்த சில்லி பரோட்டாவை நம்ம செய்யலாம். வீட்டில் பரோட்டாக்கு சைட் டிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டாங்க. பரோட்டா மட்டும் இருந்தால் போகிறோம். உடனே நம்ம சில்லி பரோட்டா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சில்லி பரோட்டா வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.